SBI clerk prelims previous year question paper. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செட் 3 கொஷின் பேப்பரோட ஆப்டிடியூடு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸில் அம்பர்லாஸில் வந்து 2 ஃபோல்டும் இருக்குது, 3 ஃபோல்டும் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸோட டோட்டல் சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 1 31 இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். அவுட் ஆஃப் டோட்டல் அம்பர்லா சோல்டு பை பி. ஸோ மொத்தம் அம்பர்லா சேல் பண்ணதில் 5/6 வந்து 3 ஃபோல்டு அம்பர்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் அம்பர்லா அப்படின்றது இந்த பியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 90 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் டோட்டல் அம்பர்லா 90, அதில் 3 ஃபோல்டு. ஸோ 3 ஃபோல்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5/6 வேல்யூ இருக்குது. ஸோ 5/6 ஆஃப் 90 இது கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். ஸோ 75 அம்பர்லாஸ் வந்து 3 ஃபோல்ட் அம்பர்லாஸாக இருக்குது. அப்போ 2 ஃபோல்ட் அம்பர்லாஸ் எவ்வளோ இருந்திருக்கும், நமக்கு 15 இருக்கும் ரிமைனிங். ஸோ ரிமைனிங் 90ல் 75 போயிடுச்சுன்னா மீதி 15. இப்போ அடுத்த பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் பி சோல்டு 3/7 ஆஃப் டோட்டல் அவைலபிள் டூ ஃபோல்ட் அம்பர்லாஸ். ஸோ 3/7 ஆஃப் டோட்டல் அம்பர்லா வந்து பி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணது எவ்வளோ, மொத்தம் 15 தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த டோட்டல் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, 15 தான் அதில் சேல் ஆயிருக்கு. ஸோ 3/7 ஆஃப் டோட்டல் ஈக்குவல் டு திஸ் இஸ் டோட்டல் ஈக்குவல் டு 15. அப்போ இப்போ கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் 2 ஃபோல்ட் அம்பர்லாஸ். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 15 into 7 divided by 3. இது கேன்சல் ஆகும் 5 into 7 35. ஸோ நம்ம ஆன்சர் 35. இப்போ டோட்டல் அம்பர்லாஸ் எவ்வளோ இருந்திருக்கும் 2 ஃபோல்டில் 35. கொஷின் நம்பர் 32. இஃப் அவுட் ஆஃப் டோட்டல் அம்பர்லாஸ் சோல்டு பை டி. ஸோ இங்கே டி பார்க்கணும். டி பார்த்தா நமக்கு 85 இருக்குது. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 85. இந்த டோட்டலில் 10/17 ஆர் 2 ஃபோல்டு அம்பர்லாஸ். அப்போ 2 ஃபோல்டுன்றது எவ்வளோ இருந்திருக்கு 10/17. ஸோ 10/17 ஆஃப் ஃபுல் வேல்யூ 85. இது 5 டைம்ஸ். அப்போ 50 அம்பர்லாஸ் இருக்குது. தென் இது 15 கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. தென் ஃபைண்ட் த டோட்டல் அம்பர்லாஸ் சோல்டு பை சி இஸ் what percent more than total 2 fold umbrella sold by D. ஸோ 2 fold by D வந்து 50. இப்போ எனக்கு வந்து டோட்டல் பை சி தெரியணும். டோட்டல் பை சியோட வேல்யூ வந்து இட் இஸ் 75. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சியோட வேல்யூ 75, இது டியோட வேல்யூ. சியோட வேல்யூ 75. வாட் பர்சன்டேஜ் மோர் தென் அப்படின்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், 75 minus 50 divided by டினாமினேட்டரில் டி. ஏன்னா நியூமரேட்டர் வேல்யூ சி கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டினாமினேட்டரில் இட் இஸ் டி. டியோட வேல்யூ 50 into 100. ஸோ இட்ஸ் 25/50 into 100. கேன்சல் பண்ணால் 2. ஸோ என்னோட வேல்யூ 50%. ஸோ ஆன்சர் 50. ஓகே, நெக்ஸ்ட் த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் 2 ஃபோல்ட் அம்பர்லாஸ் to 3 ஃபோல்டு அம்பர்லாஸ் சோல்டு பை ஏ. ஏயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது, மொத்தம் 110 இருக்குது. ஸோ அந்த 2 ஃபோல்ட் 3 ஃபோல்டு 2 ஃபோல்டுக்கு வந்து ரேஷியோ 4x. 3 ஃபோல்டு அம்பர்லா வந்து இட் இஸ் 7x. ஸோ ஆல் டுகெதர் டோட்டல் வந்து 110 கொடுத்துட்டாங்க. ஸோ 4x plus 7x equal to 110 ஏயோட வேல்யூ. ஸோ இது 11x equal to 110. அப்போ x equal to 110/11 கேன்சல் பண்ணால் 1. ஸோ x equal to 10. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா அவுட் ஆஃப் டோட்டல் 2 ஃபோல்ட் அம்பர்லா சோல்ட் பை ஏ த ரேஷியோ ஆஃப் டோட்டல் பிளாக் டு ரெட். ஸோ மொத்தம் 2 ஃபோல்ட் அம்பர்லாஸ் எவ்வளோன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஃபோல்டுனா எப்படி கண்டுபிடிக்கணும், 2 ஃபோல்டு அம்பர்லாவோட ரேஷியோ 4x. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 10. அப்போ 40. இந்த 40ல் இப்போ எனக்கு என்ன இருக்குது, பிளாக்கும் இருக்குது ரெட்டும் இருக்குது. பிளாக்குக்கான ரேஷியோ 5y, ரெட்டுக்கான ரேஷியோ
3y ஏற்கனவே x எடுத்ததுனால 5y 3yன்னு எடுத்திருக்கோம். இப்போ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த டோட்டல் பிளாக் அம்பர்லா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ y கண்டுபிடிச்சா தான் நான் பிளாக் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 5y + 3y அப்படின்றது டோட்டல் 2-fold. ஸோ 8y = 40. இப்போ y = 5. y = 5ன்னு கொடுத்தா பிளாக் அம்பர்லாவோட வேல்யூ 5 × 5 which is 25. So 25 நம்மளோட ஆன்சர். Find the average number of umbrellas sold by BDE. So B ஓட வேல்யூ 90, D ஓட வேல்யூ 75, சாரி C இல்லை, D ஓட வேல்யூ 85, E ஓட வேல்யூ 65. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 90, 85, 65/3 ஆட் பண்ணா 240/3. ஸோ விச் இஸ் 80. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் டோட்டல் அம்பர்லாஸ் சோல்டு பை பி. ஸோ சோல்டு பை பி வந்து மொத்தம் 90. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 90. பியோட பி டோட்டல் 66.66% ஆர் 3-fold umbrellas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 66.66% அப்படின்னு கொடுத்ததுனால divided by 100. ஸோ 90 0 கேன்சல். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 59.99 வரும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 60ன்னு எழுதலாம். ஸோ டோட்டலில் 60 வந்து என்ன அம்பர்லா? 3-fold அம்பர்லா. ஸோ இது 3-fold. அப்போ 2-fold எவ்வளோ இருக்கும்? நமக்கு 13 இருக்கும். 2-fold = 30. அடுத்தது, if 60% of total umbrellas sold by E are 2-fold umbrellas. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது முடிஞ்சிருச்சு. இது B ஓடது. இப்போ செகண்ட் பார்ட்ல எனக்கு ஈல வந்து 60% மொத்த அம்பர்லால 60% வந்து 2-fold. ஈயோட வேல்யூ 65. ஸோ இது ஈக்கு ஈயோட வேல்யூ வந்து 65. அதில் 60% ஆஃப் 65. 0 கேன்சல். இது 2 டைம்ஸ், இது 13 டைம்ஸ், அப்புறம் இது 3 டைம்ஸ் பண்ணால் 39 வரும். இப்போ கொஷின் என்ன? டோட்டல் 2-fold umbrellas sold by E வந்து 39 is what percent less than total 3-fold umbrellas sold by B. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்? இப்போ நமக்கு இங்கே வந்து 60 இருக்கு, இதில் 39 divided by B ஓட வேல்யூ. B ஓட வேல்யூ வந்து it is 60 into 100. இதை கேன்சல் பண்ணால் 21/60 into 100. 0 கேன்சல். 3 டேபிள்ஸில் 7 டைம்ஸ், 3 டேபிளில் 2 டைம்ஸ், அப்போ இதை கேன்சல் பண்ணால் 5. ஸோ 35% நமக்கு மோர் ஆர் லெஸ் இருக்கு. Okay, next question. Okay, the average of A, B, C, D and E is. So A plus B plus C plus D plus E 5 நம்பர் இருக்கிறதுனால by 5 is 20. இப்போ இதை நான் கால்குலேட் பண்ணா A plus B plus C D E equal to 100 அப்படின்னு வரும். அடுத்தது ஆவரேஜ் CDE. ஸோ C plus D plus E இது 3 வேல்யூ. ஸோ by 3 equal to 23. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் C plus D plus E equal to 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 6 69. அடுத்தது B is 6 more than E. ஸோ B equal to 6 more than E அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த CDE-யை இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். CDE-யை வந்து 69ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? A plus B plus 69 equal to 100. அண்ட் இப்போ பியும் 6 plus E-ன்னு தெரியுதா? ஸோ A plus 6 plus E equal to 69 இங்கே வரும்போது 100 minus 69.
So A plus 6 plus E equal to 31. அப்ப A plus E equal to 31 minus 6 which is 25. In question என்ன sum of A and E. Sum of A and E na A plus E. A plus E ஓட value 25. Question number 37. Question number 37 ல a vessel contains some milk. Some milk ன்னு கொடுத்ததுனால அது X ன்னு எடுத்துக்கிறோம். And 30 liters of water divided by 30 liters of water. If 36 liters milk is added in the mixture. Mixtureல வந்து milk தான் ஆட் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே some milk இருக்கு. அதில் 36 liters ஆட் பண்றாங்க. வாட்டர்ல வந்து எந்த வேரியேஷனுமே இல்லை. அதோட ரேஷியோ வந்து 6/1 கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் குவான்டிட்டியில் மில்க் என்ன இதில் இருந்தது. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 36 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 180. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 36. எக்ஸோட வேல்யூ 144. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரிலேட்டடானது. A boat covers 75 km upstream in 5 hours. ஸோ நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து 75 km. ஸோ இங்கே ஃபார்முலா எழுதுறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 75 km டிஸ்டன்ஸை 5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 15 km/h அப்படின்னு கிடைக்கும். Next is speed of boat is in still water. So speed in still water. Speed in still water வந்து நமக்கு 18 km/h அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு அப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து இட் இஸ் 18 மைனஸ் ஸ்டில் வாட்டர்லேருந்து அப்ஸ்ட்ரீம்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணால் இட்ஸ் 3 km/h. இங்கேருந்து இது கிடச்சிரும். இதுலேருந்து எனக்கு ஸ்பீட் ஆஃப் த போட்டும் கிடச்சிரும். ஏன்னா இப்போ கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் கவர்டு பை போட் இன் 4 hours டவுன் ஸ்ட்ரீம். அதுக்கும் 194 கிலோமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 hours டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து எனக்கு ஸ்பீட் ஆஃப் போட்டும் தெரியணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் போட்டுன்றது இட் இஸ் 18 என்னோட ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ 21 km/h. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைன் 4 hours டவுன் ஸ்ட்ரீம்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 hours டவுன் ஸ்ட்ரீம்க்கு வந்து எனக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் 21 km தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பீடு 21, டைமு 4 hours. இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ 4 × 21. 4 × 21 இட் இஸ் 84. இதுலேருந்து எனக்கு 84 km டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. கொஷின் என்ன? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் distance covered by the boat in 4 hours, that is 84 km and 194 km. So difference equal to 194 minus 84, which is 110. We got answer 110. Okay, question number 39. The difference between an amount invested at 12% per annum for 3 years or 8 years or simple interest invest பண்ணிருக்காங்க. ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 2880 வருது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? நமக்கு PNR/100. ஸோ பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் எனக்கு தெரியாது அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years தான். ஒன்று 3 years, ஒன்று 8 years. அப்போ முதல்ல நான் 8 years எடுத்துக்கிறேன். இன்ட்டு 12%/100 மைனஸ் பிரின்சிபல் இன்ட்டு 3 years இன்ட்டு 12%/100. இது ரெண்டும் பண்ணும்போது ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 2880. இங்கே பிரின்சிபலை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா 8 × 12. 8 × 12ன்றது 96/100 மைனஸ்
36 by 100 equal to 2880. So principal 100 நான் வெளியே எடுத்துட்டேன். 96 minus 36 equal to 2880. 96 minus 36 என்றது 60. So P into 60 by 100 equal to 2880. இப்போ principal amount, find the amount தான question. Principal amount கண்டுபிடிக்கணும்னா 2880 into 100 by 60. 0 cancel. 6 table ஆல okay, the 2 tablesல cancel பண்ணும்போது 3 times 1440. 3 tablesல cancel பண்ணும்போது 4 times 12 24. 8 times 0. So 480 இங்க ஒரு 0. 4800. Okay, question number 40. Perimeter of a square is equal to perimeter of a rectangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ratio of length to the breadth of the rectangle. So rectangle ஓட length and breadth. Rectangle ஓட length and breadth வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 13:5. So இதுல இருந்து L equal to 13x, breadth equal to 5x அப்படின்னு தெரியுது. Perimeter of square is equal to perimeter of rectangle. இதுதான் வந்து அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன். ஸ்கொயர் வந்து equal to perimeter of a rectangle இருந்ததுன்னா find the side of a square and is what percent more than the breadth of the rectangle. இதுதான் வந்து question. So perimeter of a square அப்படின்றது 4a. Perimeter of a rectangle அப்படின்றது 2 into L plus B. So it's 4a equal to 2 into 13x plus 5x. So இந்த பக்கம் வந்து நமக்கு 13 plus 5 அப்படின்றது 18x. 2 multiply பண்ணும்போது 36x னு வரும். 4a equal to 36x. அப்ப a equal to 9x. So எனக்கு side of a square கிடைச்சிருச்சு. A equal to 9x. இப்போ what percent more than breadth of the rectangle? Breadth of the rectangle வந்து 5x. So what percentage என்ன பண்ணணும்? ஸ்கொயருக்கும் breadth of the rectangle தான். So ஸ்கொயரோட வேல்யூ 9x minus 5x divided by 5x into 100. So it's 4x by 5x into 100. X cancel ஆகும். 5 ஆல இது cancel பண்ணா 20. 20 into 4, 80. So 80% is the answer. Okay, question number 41. B takes thrice the time to complete to a work alone as time taken by A to complete the same work. So B வந்து 3 times அதிகமா எடுத்துக்குது when compared to A to finish the same work. So time wise பார்க்கும்போது A is to B அப்படின்றது it's 1:3. A வந்து எடுத்துக்கிற டைமை விட B 3 times எடுத்துக்குது. அதையே எஃபிஷியன்சியில் கன்வெர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் A is to B வந்து நமக்கு 3:1 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா A started a work and after 2 days he left the work. ஸோ A வந்து முதல் 2 நாள் இது ரேஷியோன்றதுனால ஏயோட வேலை 3x, பியோடது எக்ஸ் எஃபிஷியன்சி. A வந்து 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 into 3x plus B போயிடுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுறான்னா B கம்ப்ளீட் பண்ணுறாங்க இன் 6 days. அப்போ 6 into x. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 12x அப்படின்னு வருது. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை B டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். ஸோ மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு பிக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கிட்ட இருக்க டோட்டல் ஒர்க் வந்து 12x. பிக்கான எஃபிஷியன்சி எக்ஸு கேன்சல் பண்ணால் 12. ஸோ 12 days ஆகும் பி வந்து மொத்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. ஸோ ஆன்சர் இட் இஸ் 12. ஓகே, இது வந்து ஒரு டேபிள். ஸோ அகைன் a data interpretation question.
ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேபிள் given below shows the number of mobiles sold by A, B and C in 3 different months, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த கேர்ஃபுல்லாக இந்த டேட்டாவில் ரீட் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 42 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மொபைல் சோல்ட் பை பி அண்ட் சி டுகெதர் இன் மே. ஸோ பி அண்ட் சி இன் மே அப்படின்னா 72 30. 72 + 30 இது B and C in May is how many more or less than the total mobile sold by A and C. இது வந்து B and C. அதே மாதிரி A and C கான வேல்யூ A and C in March. So 60 + 54 இது 102. இதுக்கான வேல்யூ வந்து it is 60 + 54. So sorry, A and C na 40 + 54 இது 40 இப்போ 94. இப்போ எவ்வளோ இது மோர் ஆர் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 102 - 94 8. ஸோ 8 தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43. Find the ratio of total mobiles sold by A and C together in April. A and C together in April. அப்போ 36 + 48. So 36 + 48. எதுக்கு ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க? டோட்டல் A and C in April. அடுத்த பார்ட்டில் A and B in May. A and B in May na 84 72. So 84 + 72. ஸோ இதை ஆட் பண்ணால் 36 and 48 ஆட் பண்ணால் எனக்கு 84. இந்த பக்கம் எனக்கு இது 156. இதை நம்ம 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 2 டேபிள்ஸ்லையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 42 இது 78. திருப்பி கேன்சல் பண்ணால் 21 36. இப்போ நம்ம இதை வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 7 13. ஸோ 7:13 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகே, இஃப் 40% of total mobiles sold by B in April are Android, sold by B April. ஸோ B April வந்து 50. அது 40% of 50 வந்து ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டாங்க. இது கேன்சல் அப்போ 20. ஸோ மொத்த மொபைல் வந்து 50. அதில் 20 மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ 20 வந்து ஆண்ட்ராய்டு. இது ஃபஸ்ட்டு. தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் டோட்டல் நான் ஆண்ட்ராய்டு மொபைல் சோல்ட் பை பி இன் ஏப்ரல். சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆண்ட்ராய்டு மொபைல் சோல்ட் பை பி இன் ஏப்ரல் வந்து மொத்தம் 50. அதில் 20 ஆண்ட்ராய்டுனா நான் ஆண்ட்ராய்டு எவ்வளோ இருக்கும் நமக்கு? நான் ஆண்ட்ராய்டுன்றது 30. ஸோ அதுக்கும் 30 ப்ளஸ் டோட்டல் மொபைல் சோல்ட் பை சி இன் ஏப்ரல். சியில் ஏப்ரல் 48. ஸோ 48 ஆட் பண்ணால் 78. Question number 45. If the average number of mobiles sold by A, B, C and D in March is 52. So A plus B plus C plus D average இருந்தாங்க. So divided by 4 equal to 52. Okay. இப்போ இதை cross multiply பண்ணா எனக்கு A plus B plus C plus D equal to 208 அப்படின்னு வரும். இதில் எனக்கு ஏபிசியோட வேல்யூ தெரியும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் மொபைல் சோல்ட் பை டி இன் மார்ச் அண்ட் டோட்டல் மொபைல் சோல்டு டி இன் மார்ச்ன்றது டின்றதே புதுசாக வந்திருக்கிற வேல்யூ. அப்போ டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி இன் மார்ச்ன்றதை கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கலாம். மார்ச்சில் ஏபிசின்றது 40 60 54. அதை கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இட்ஸ் 40 60 54 plus D equal to 208. இது மூணு ஆட் பண்ணா 154 plus D equal to 208. So D equal to 208 minus 154.
46 plus 8 54 அப்படின்னு வருது. ஸோ டியோட வேல்யூ 54. கொஷின் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் மொபைல்ஸ் சோல்டு பை டி இன் மார்ச் அண்ட் டோட்டல் மொபைல் சோல்டு பை பி இன் மே. பி இன் மேன்றது 72. ஸோ 72 மைனஸ் 54. 72ல 54 போயிடுச்சுன்னா இட் இஸ் 72ல 54 it is 18. ஸோ கால்குலேட் பண்ணா 18 அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஆன்சர் 18. Okay, question number 46. Total mobile sold by A and C together in May. A and C together in May na A, C in May 84, 30. So 84 plus 30 is what percent more than, இதை add பண்ணா எனக்கு 114 வரும். Is what percent more than total mobile sold by A and B together in March. A and B in March அப்படின்னா 40, 60. So 40 plus 60ன்றது 100. எவ்வளோ பர்சன்டேஜ் வேரி ஆயிருக்கு அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 114 minus 100 divided by 100 into 100. ஸோ எனக்கு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 114 minus 100ன்றது 14. ஸோ ஆன்சர் வந்து 14%. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 47லேருந்து 54 வரைக்கும் கொஷின் நம்பர் வந்து என்ன வரும்? கொஷின் மார்க் பிளேஸில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொஷினில் வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 45% ஆஃப் 1800 ப்ளஸ் 14 ஸ்கொயர்ன்றது 196. 14 ஸ்கொயரோட வேல்யூ 196 ப்ளஸ் கொஷின் மார்க் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை அப்படின்னா இப்படி வரும் நமக்கு கீழே. கியூபிக் ரூட் ஆஃப் 64. கியூபிக் ரூட் ஆஃப் 64ன்றது 4. ஏன்னா 64 4 into 4 into 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ பை 4 ஈக்குவல் டு, ரெண்டு பக்கம் நமக்கு இங்கே கொஷின் மார்க் இருக்கு. ஸோ 3 into இங்கேயும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 3x plus 16 இப்படி இருக்கு கொஸ்டின். ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 45 into 18 40 32 36 and 45 0 8 10. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு 8 10 ப்ளஸ் 196 ப்ளஸ் எக்ஸ் பை 4 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 16 அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் இன்னொரு பக்கமும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த எக்ஸ் பை 4 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 8 10ஓட 196 ஆட் பண்ணால் இட்ஸ் 6 0 10 1006ல் 16 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 16 சப்ட்ராக்ட் பண்ணலாம், இட் இஸ் 990 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இந்த பக்கம் 990, ஏன் 16 சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா 16 இந்த சைடு வந்துடும். 990 ஈக்குவல் டு 3x மைனஸ் எக்ஸ் பை 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 990 ஈக்குவல் டு 12x மைனஸ் எக்ஸ் பை 4. ஸோ 12x minus xன்றது 11x. 11x by 4 equal to 990. இப்போ x is equal to 990 into 4 by 11. இதால இதை கேன்சல் பண்ணும்போது 90ன்னு வரும். இப்போ 360. ஸோ என்னோட ஆன்சர் 360. ஓகே, இங்கே வந்து நமக்கு எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 53 by 3 minus 41 by 5 minus 48 by 5 plus x equal to 1 by 3 plus 1 by 5. x இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த டேர்ம்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ x equal to 1 by 3 plus 1 by 5 minus 53 by 3 plus 41 by 5
plus 48 by 5. இப்போ LCM வந்து 15. 15னா என்ன பண்ணணும், இதை into 5, இங்கே into 3, இது into 5, இது into 3, இது into 3 அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும், x is equal to மேலே அங்கே 5, அடுத்த டேர்ம் 3, அடுத்த டேர்ம் 5, 53 into 5. 53 into 5ன்றது நமக்கு 250, 265. So 265 plus 41 into 3ன்றது 123 plus 48 into 3ன்றது 24. 4 into 3 12 plus 2 it is 144 by 15. இப்போ நமக்கு 4 டேர்ம் வந்து அடிஷன்ல இருக்கு, ஒரு டேர்ம் தான் சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ 144 123 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 7 15 it is 5 plus 2 7. 275ல 265 சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 10 தான் வரும். ஸோ நம்மளோட வேல்யூ 10 by 15. இப்போ 2 by 3. ஸோ ஆன்சர் 2 by 3. ஓகே, இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 by 4. ஓகே, 3 by 4th ஆஃப். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். முதல்ல ஆஃப் இருந்தால் ஆஃப் தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ 3 by 4th ஆஃப் 3 by 7 ஆஃப் 35 டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டிவைடட் பை 1 by 6 இன்டூ ரூட் ஆஃப் 16. ரூட் ஆஃப் 16ன்றது 4 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இங்கே நான் இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். ஸோ 3 by 4 ஆஃப் 15 இன்டூ டிவைடட் பை வந்து நான் என்ன பண்ணலாம், அப்படியே வச்சு கூட மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். ஸோ 6 into 4 ஈக்குவல் டு எக்ஸ். இதால் 4 கேன்சல் பண்ண முடியும். ஸோ 15 45 3 into 15 45 45 into 6. ஸோ 90 into 3 which is 270. ஸோ எக்ஸோட வேல்யூ 270. ஓகே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1872 டிவைடட் பை, அது வந்து நடுவில் டிவைடட் பை சிம்பிள் இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ன்றது 12. ஸோ 12 ஸ்கொயர் தான் நமக்கு 144. ஸோ 12. அடுத்தது டிவைடட் பை 13 by 2 இருக்கு, நான் அதை மல்டிப்ளை பை 2 by 13 எழுதிக்கிறேன். கன்வீனியன்ட்டுக்காக இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ என்னால் இதை கேன்சல் பண்ண முடியும் 6 டைம்ஸு. 1872 அப்படின்ற வேல்யூ வந்து 6 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இட்ஸ் 3 டைம்ஸ் 18 வந்துடும். அப்புறம் 72 அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். 72 அப்படியே எடுக்கிறதா இருந்தால் 0 ஆட் பண்ணணும். 72ன்றது நமக்கு எப்போ வரும்னா 12 டைம்ஸ் வந்திருக்கும். சாரி, 7 எடுக்கலாம், அதுக்கப்புறமா எடுக்கலாம், சாரி. ஸோ ஃபஸ்ட்டு 7 எடுக்கிறோம். ஸோ 1 டைம்ஸ் 6 1 2, இப்போ 2 டைம்ஸ். ஸோ 312ன்னு வரும் மேலே. ஸோ 312 by 13. இப்போ 13 டேபிளில் இது வருமா அப்படின்னா 13 into 20 அப்படின்றது 260. ஸோ 260 போயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 40. 52ன்னு இருக்கு. 52ன்றது 4 டைம்ஸ் வரும். அப்போ 24 டைம்ஸ் எனக்கு இதை கேன்சல் பண்ண முடியுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ எனக்கு எக்ஸஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டால் 24 ஸ்கொயர்னு வரும். ஸோ 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 576. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 576. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர். ஓகே, இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொஸ்டினாக இருக்குது நமக்கு. 28 plus 5 into 1 by 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15 plus 1 16 by 3 plus இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 40 plus 4 44 by 5 minus 30 plus 3 33 by 5 plus x equal to 7 into 3 21 21 plus 2 23 by 3 இப்படின்னு இருக்கு. இப்போ நான் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 15 அப்படின்னு வரும். 15 எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா
இது into 15, இது into 5, into 3, into 3, இது into 5. ஓகே, எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முதல்ல அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் -28 -16/3 -44/5 plus 33/5 plus 23/3. 28 15ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 28 into 15 40 10 1 4 28. ஸோ 0 2 420 அப்படின்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு 420 மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 80 மைனஸ் 44 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 44 3 12. ஸோ அகைன் 12 13 132 ப்ளஸ் 3ல மல்டிப்ளை பண்ணும்போது 99 ப்ளஸ் 5ல மல்டிப்ளை பண்ணுறோம் 230 5ல மல்டிப்ளை பண்ணால் இட்ஸ் 115. ஹோல் திங் டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கு. இப்போ ஓகே, ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மேலே பண்ணுறேன். ஸோ 420 99 115 ஆட் பண்ணுறோம். 9 + 5 14 10 13 634 வரும். மைனஸ் எடுத்துக்கிட்டா 132 and 80. ஸோ 2 1 2 1 2. ஸோ 634ல 212 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2 2 4 422/15 அப்படின்னு வரும். இதை நம்மளால 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 422 வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்காங்க. இங்கே எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நான் இங்கே 422 15ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 15ஆல் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ் 30 12 122 மொத்தமாகவே 122 வந்துடுது. 122னா 8 டைம்ஸ் எடுக்கும்போது 15 into 8 8 5 40 4 8 into 1 8 120 வருது. ஸோ ரிமைனிங் 2. இதை நான் எப்படி எழுதலாம்? 28 into 2/15 எழுதலாம். ரிமைண்டர் 2 மேலே. ஸோ 28 2/15. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 22 ஸ்கொயர். ஸோ 22 ஸ்கொயர் பண்ணும்போது 484 484 minus 3 divided by 37 அப்படின்றதுனால divided by 37 into 4 ஸ்கொயர்ன்றது 16 plus 211 equal to x plus 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர்ன்றது 16 it's 256. ஓகே, 484 minus 3ன்றது 481. 481 வந்து நம்மளால 37ல டிவைட் ஆகுதா, எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 1 டைம்ஸ் வந்து 37 இருக்கும், 1 ரிமைனிங், இது 1 ரிமைனிங், 1 ரிமைனிங். ஸோ இந்த 37 வந்து 3 டைம்ஸ் போட்டு பாருங்க. 3 7s are 21 2 3 3 9 1 1. ஸோ 13 டைம்ஸ் வரும். இது 481/37 into 16 plus 211 equal to x plus 256. இது 13. அப்புறம் 13 into 16. 13 into 16 மல்டிப்ளை பண்ணும்போது இட்ஸ் 8208. ஸோ 208 plus 211 minus 256. இது எல்லாத்தையும் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். 208ம் 211ம் நம்ம ஆட் பண்ணோம்னா 419 வரும். 419ல 256 சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4 இட்ஸ் 6 1 164 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 163. எக்ஸோட வேல்யூ 160. கொஷின் நம்பர் 53. கொஷின் நம்பர் 53ல root of 121ன்றது 11. கொஷின் மார்க் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 into 2ன்றது 12. 12 into 11ன்றது 132.
12 into 11 it is 132 equal to இது மல்டிப்ளை பண்ணும்போது 72 16 plus 7 அப்படின்றது 23 34 3432 so 11x square equal to 3432 plus 132 add பண்ணா it's 4653 அப்போ x square equal to 3564 divided by 11 cancel பண்ணுங்க 3 times 26 னா 2 times 22 4 324 அப்ப x is equal to 18 so நம்ம answer 18 next question number 54 question number 54 ல என்ன கொடுத்திருக்காங்க 5 by 4th of 36 plus 9 by 4 of 44 equal to x square இது cancel பண்ணா 11 இது cancel பண்ணா 9 so 45 plus 99 equal to x square அப்ப x square ஓட value 144 அப்ப x 12 so 12 தான் இதோட answer question number வந்து 55 ல இருந்து 59 வரைக்கும் read the information carefully and answer the question based on it இது வந்து ஒரு puzzle based numerical question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் there are 3 persons A B C who administered and attempted questions in a test so 3 persons சொன்னதனால நம்ம A B C அப்படினு எடுத்துக்கலாம் so first வந்து administered அத வந்து AD ன்னு எடுத்துக்கிறேன் and attempted வந்து AT அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொண்ணா ஒரு பார்ட்டா சால்வ் பண்ண போறோம் first என்ன கொடுத்திருக்காங்கன்னா total questions attempted by B is half of the number of questions attempted by him attempt by B அப்படின்றது half of the question administered by him so அவன் administered பண்ண question விட half தான் இங்க attend பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப administered 2x ன்னு கொடுத்தா நான் attemptல வந்து x ன்னு கொடுக்கலாம் half of the அப்படின்னு வந்துருச்சு while number of questions attempt க்கு வந்துருங்க attemptன்றது second columnல இருக்கு attempt by B and C is same அப்ப இதுவும் x தான் அடுத்தது number of question administered by C is 240 அப்ப இந்த இடத்துல 240 ன்னு வந்திருக்கும் next sum of number of questions attempted by A and C is 240 so இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு தெரியாது இது ரெண்டையும் ஆட் பண்ணா 270 அப்படின்னு சொல்றாங்க so ரெண்டையும் ஆட் பண்ணா 270 தான் வரணும் அப்படின்னும் போது ஏற்கனவே இங்க C வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு C ஃபிக்ஸ் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம் A ல வந்து 270 minus x ன்னு கொடுக்கலாம் அப்ப ஆட் பண்ணா எனக்கு 270 தான் வரும் so இந்த இடத்துல 270 minus x ஏன்னா C வேல்யூ எனக்கு தெரியும் so A plus C value 270 C value x ன்னு தெரியும் அப்ப அத 270 minus x ன்னு கொடுத்துட்டோம் okay next part என்ன கொடுத்திருக்காங்க the number of question administered by A so இந்த இடத்துல ஒரு first slot administered by A is 60 less than that of B B விட 60 கம்மி so 2x minus 60 இப்போ இந்த டேபிள் fill ஆயிடுச்சு x value தெரிஞ்சதுன்னா இந்த டேபிளோட வேல்யூ தெரிஞ்சிடும் நமக்கு so x value கண்டுபிடிக்கிறதுக்கு கீழ என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க total number of questions administered by ABC total numberனா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் so 2x minus 60 plus 2x plus 240 so administered by ABC அப்படின்றது 100% more 100% மோர்னா அப்படியே 100 மடங்கு அதிகம்னா அப்படியே அது டபுள் ஆயிடும் so equal to 2 times of so இந்த 2 times எதுக்கு போடுறோம்னா 100% அப்படின்னு சொல்றாங்க 10 rupees இருக்கு அதுல 100% இன்க்ரீஸ் இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அது வந்து 220 rupees வரும் எனக்கு இப்போ அப்படியே twice தான் நமக்கு வரும் so 2 times of total number of questions attempted by them attempt பண்ணது 270 minus x plus x plus x இதை simplify பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும் so மேல 4x minus plus 180 இந்த பக்கம் 2 into 270 minus x plus x cancel 270 plus x
270 plus xன்றது 540 plus 2x. 2x வந்து நமக்கு left hand sideல shift பண்ணா 4x minus 2x equal to 540 minus 180. So 2x equal to 360, which gives x equal to 180. இப்போ x இருக்கிற இடத்துல 180 substitute பண்ணா இந்த இடத்துல 2 into 180 360. 360 minus 60 அப்படின்றது 300 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே x இருக்கிற இடத்துல 180 substitute பண்ணா 270 minus 180 which is 90. அடுத்தது இந்த ரெண்டு பிளேஸும் வந்து x தான். ஸோ எக்ஸோட வேல்யூவை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். 180 180 அண்ட் இங்கே 2x. ஸோ 2 into 180 அப்போ அந்த இடத்துல 316 வரும். ஸோ இப்போ நம்ம attempted and administered அப்படின்னு அழகாக வேல்யூஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 55. கொஷின் நம்பர் 55 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? The number of questions attempted by C is how many more or less than the number of questions administered by B. Attempt by C ன்றது என்னது? 180. So attempt by C ன்றது 180. Administered by B அப்படின்றது வந்து 360. ஸோ இது ரெண்டுத்துக்குமான மோர் ஆர் லெஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 180 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் 180. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்மினிஸ்டர்ட் பை ஏ. ஸோ அட்மினிஸ்டர்ட் பை ஏன்றது 300. கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எழுதுறேன். 300 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பை பி. ஸோ அட்டெம்ப்ட் பை பி அப்படின்றது 180. இப்போ எவ்வளோ வேல்யூ வந்து மோர் ஆர் லெஸ் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 300 minus 180 divided by 180 into 100. இப்போ மேலே வந்து 120 by 180 into 100. 0 0 cancel. இது 2 times, இது 3 times. இப்போ மேலே வந்து எனக்கு 20 into 10 அப்படின்றது 200 by 3. 200 by 3 கேன்சல் பண்ணால் 6 times 18. ஸோ இது ஒரு வேல்யூ வந்தவுடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது 666 அப்படி போகும். ஸோ ஆன்சர் 66.67. Okay, next question. Find the number of questions administered by A. Administered by A 300, B 360. இதுக்கு ரேஷியோ. ஸோ 300 is to 360. 0 கேன்சல் ஆயிடும். இது 5 times, இது 6 times. So 5 is to 6. Find the difference between number of questions attempted by A and B together. Attemptல A and B together. So 90 180. அப்போ இந்த இடத்துல 90 plus 180. இது வந்து A and B, which is 270 அப்படின்னு வருது. Together the number of questions, find the difference. நம்ம difference கண்டுபிடிக்கணும். அடுத்த பார்ட் வந்து B and C administeredல பார்க்கணும். administeredல B and C ன்றது 360 240. So B and C வந்து 360 240 ஆட் பண்ணால் நமக்கு 600 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 600 minus 270. இட்ஸ் 330. So difference oda value 3. Question number 59. If the number of questions attempted by D is 20% more than that of A. So 20% ன்றது வந்து நம்ம எப்படி எடுக்கணும்? 120 எடுக்கணும். more than that of A. ஸோ இங்கே அட்டெம்ப்ட்னு கொடுத்ததுனால ஏக்கும் அட்டெம்ப்டில் எடுத்துக்கலாம். அட்டெம்ப்ட் வந்து 90. ஸோ 19 எடுத்தால் இது கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 108 கிடைக்கும். தென் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்மினிஸ்டர்ட் பை சி. அட்மினிஸ்டர்ட் பை சி அப்படின்றது வந்து 180. சாரி, அட்மினிஸ்டர்ட் பை சி அப்படின்றது 240. ஸோ அட்மினிஸ்டர்ட் பை சி பை வாட் பர்சன்டேஜ்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு கேட்கல. ஸோ கீழே வந்து அட்டெம்ப்டட் பை டி. இது 240, இது 108 into 100. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் இது 120, இது 54. திருப்பி கேன்சல் பண்ணால் இது 60, இது 27.
இதை 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம் 20 அண்ட் இது 9. ஸோ இப்போது 2000 by 9 அப்படின்னு இருக்கு. ஸோ 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு ஆரம்பிக்கும். 2 times 18 திருப்பி 20 ஆகும். திருப்பி 2 times 18 திருப்பி 2. இது வந்து போயிட்டே தான் இருக்கும் இது. ஸோ இதுக்கு ஒரு எண்ட் இல்லை. ஸோ நம்ம ஆன்சர் 222.22. Question number 60. A man purchased 2 articles at the same cost price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்னென்னு அசியூம் பண்ணிக்கலாம் 100x. ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியாது. He sold one article at 15% loss and second இன்னொரு ஆர்டிக்கல் வந்து 20% ப்ராஃபிட். மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் தான் வந்திருக்கு 36 rupees வந்திருக்கு. இப்போ காஸ்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எனக்கு 100xன்றது என்னோட காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் வந்து 20%. ஸோ 20 by 100 மைனஸ் 100x. இங்கே வந்து எனக்கு லாஸை வந்து பின்னாடி எழுதிக்கிறேன். ஸோ 15 by 100. மொத்தமாக எனக்கு ப்ராஃபிட் 36 rupees வந்திருக்கு. இந்த 100 கேன்சல். ஸோ இது 20x. இங்கேயும் 100 கேன்சல். இது 15x ஈக்குவல் டு 36. ஸோ 5x ஈக்குவல் டு 36 அப்படின்னா x ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 5. 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம் 7 1 0 இருக்கு போடலாம். ஸோ 0.2. ஸோ எக்ஸோட வேல்யூ 0.2னா காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன இருக்கும் 100 into 7.2 720 அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஆன்சர் 720. Question number 61. A invested 10,000 in a business. After some months, B joined the business with the investment 8,000. At the end of the year, profit of B out of total profit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பார்ட்னர்ஷிப் கொஸ்டின். A is to B. இதை நம்ம எப்படி எழுதலாம்? A வந்து 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 12 months. அதே நேரத்தில் B வந்து 8,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 12 minus x months. 12 minus xன்னு என்ன போட்டிருக்கோம்னா ஆஃப்டர் சம் மந்த்ஸ் தான் B ஜாயின் பண்ணுறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற 3 zeros இந்த 3 zeros கேன்சல் ஆயிரும். ஸோ 120 is to 8 into 12 minus x. ஓகே, இப்போ என்னால் 8ஐயும் இதையும் கேன்சல் பண்ண முடியும். இது 15 அப்படின்னு வரும். ஸோ A is to Bன்றது 15 is to 12 minus x. இதுதான் நமக்கு A is to B வருது. இப்போ ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா பியோட ப்ராஃபிட் 7,000, டோட்டல் ப்ராஃபிட் 22,000. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 22,000லேருந்து 7,000 ரெடியூஸ் பண்ணிட்டா பியோட ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டா ஏயோட ப்ராஃபிட் 15,000 அப்படின்னு வருது. ஸோ ப்ராஃபிட்டில் A is to B அப்படின்னா இட்ஸ் 15,000 is to 7,000. ஏயோட ஷேர் 15,000 ப்ராஃபிட், பிக்கு 7,000. ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் 15 is to 7. இப்போ எனக்கு பியோட வேல்யூ தெரியணும். இதை ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணால் எனக்கு பியோட எத்தனை மந்த்து எல்லாம் ஜாயின் பண்ணாங்க எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இங்கேயும் 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. அப்போ பி பார்ட்டை மட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். 12 minus x equal to 7. அப்போ எக்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணால் 12 minus 7 வருமா ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ எவ்வளோ மந்த்ஸ் வரும் நமக்கு? எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 minus 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 months ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 months அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 62. A and B are two numbers. ஸோ அது A and B ன்னு எடுத்துக்கலாம். While sum of these two numbers is 108. இதை ஆட் பண்ணால் 108. A is 6 more than 2 times of B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Find the value of A minus B. இப்போ இந்த A இருக்கிற இடத்துல நான் வந்து இந்த 6 plus 2Bயால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 plus 2B plus B equal to 108. So 6 plus 3B equal to 108. இப்போ 3Bன்றது
108 minus 6, which is 102. அப்போ B ஓட வேல்யூ 102 divided by 3. கேன்சல் பண்ணா 3, 4, 34ன்னு வருது. இப்போ என் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் A minus B. அப்போ எனக்கு A தெரியணும். A தெரியணும்னா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். A equal to 6 plus 2B. B ஓட வேல்யூ 34. ஸோ 2 into 34 68. 68 plus 6ன்றது 74. கொஸ்டின் என்ன, A minus B. ஸோ 74. A minus B equal to 74 minus 34 equal to 40. So என்னோட ஆன்சர் 40. Question number 63. Present age of A and B வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்போ A equal to 2x, B equal to 3x. A வந்து 12 year elder than C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 plus C அப்படின்னு எழுதிக்கலாம். 12 years ago, ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி the age of C was, ஸோ age of C என்னும் போது C minus 12 எப்படி இருந்ததுன்னா 50% of 50%ன்றது half of age of A at that time. இது A minus 12 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை 12 அங்கே எடுத்துகிட்டு போனால் C equal to A minus 12 அப்படின்னு வரும். இப்போ இந்த A minus 12 இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்க A minus 12 நான் C அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், C minus 12 equal to half C. இதை cross multiply பண்ணால் 2C minus 24 equal to C. C உள்ள எடுத்துட்டு வாங்க, 2C minus C equal to 24, which means C equal to 24. இப்போ C வேல்யூ எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் B தான் வேணும். ஸோ B வேணும்னா எனக்கு 3xோட வேல்யூ தெரியணும். இப்போ எனக்கிட்ட C தான் இருக்குது. Cயை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், Aயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபார்முலா என்ன, A equal to 12 plus C. C வந்து 24, அப்போ 36. அண்ட் A equal to 2xன்னு எனக்கு தெரியும். ஸோ 2x equal to 36னா x equal to 18. x வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா B வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 3 into 18, which is 54. So நம்ம ஆன்சர் 54. Question number 64. Ratio of speed of train A to that of speed of train B is 5:6. So A train ஓட speed வந்து 5x, B ஓடது வந்து 6x கொடுத்துட்டாங்க. Length of the train, so length of A வந்து 400 meter and length of B வந்து நமக்கு 480 meter. If the train B crosses train A in 44 seconds, so train B crosses train A அப்படின்னு கொடுக்கும்போது என்னோட ஸ்பீடு இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு வரும். இப்போ என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது 6x minus 5x, which is x. அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 400 plus 480, which is 880. Okay, while running in same direction கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன, find the speed of train B கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் B கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். நம்ம ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இப்போ ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு கொடுக்கல, நம்ம கால்குலேட் பண்ணோம் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை வச்சு ரிலேட்டிவ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் A அண்ட் லென்த் ஆஃப் Bன்றது தான் இங்கே டிஸ்டன்ஸ். ஸோ 880 டிவைடட் பை டைம் வந்து இந்த B கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 44 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இதால் கேன்சல் பண்ணால் 20, எக்ஸோட வேல்யூ 20. இப்போ கொஸ்டின் என்ன, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் B. ட்ரெயின் Bக்கான ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா 6 into எக்ஸோட வேல்யூ, which is 120. ஸோ நம்ம ஆன்சர் 120. ஓகே, இங்கே a man spends 10, 20, 30% of his salary on rent, groceries and entertainment. ஸோ இனிஷியலாக மேனோட சேலரி எவ்வளோ இருந்திருக்கும், 100x எடுத்துக்கலாம். இதில் ரெண்ட்டு ப்ளஸ் க்ராசரி
ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு 10 ப்ளஸ் 20 ப்ளஸ் 30%. இப்போ 60% போயிடுது. விச் மீன்ஸ் இதில் 100xல 60% போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? 60/100 ஆஃப் 100x. இது கேன்சல் ஆகி 60x. இப்போ நம்ம கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 100x minus 60x which is 40x. இந்த 40xல 25% என்ன பண்றாங்க? FDல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ FD equal to 25% of remaining. இது 4 times, இது 10 times. ஸோ 10x. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட? 40xல ரிமைனிங் 40x minus 10x. ஸோ இப்போ என்கிட்ட 30x இருக்கு. இந்த 30xஐ யூஸ் பண்ணி அடுத்து என்ன பண்றாங்க? 20% ஹோம் லோன் பே பண்றாங்க. ஸோ லோன் 20% ஆஃப் ரிமைனிங் வந்து 30x. 0 கேன்சல் 0 கேன்சல், இட் இஸ் 6x. இப்போ இதில் என்கிட்ட இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங்கிறது 30xல 6x போயிடுச்சுன்னா 24x. இந்த 24xோட வேல்யூ தான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அவங்க சேவ் பண்ணது வந்து 24x equal to 14400. x equal to 14400 by 24. இது 12 டேபிள்ஸில் 1200, இது 2 டைம்ஸ். திருப்பி கேன்சல் பண்ணால் 600. இப்போ எக்ஸோட வேல்யூவை சேலரியில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும்? 600 into 100 அப்படின்றது 6 lakh. சாரி 60,000. ஸோ 60,000 வேல்யூ தான் நமக்கு சேலரி இருந்திருக்கும்.